மயிலு மயிலு, சொல்லுங்க மாமா. நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ பார்த்து பத்திரமா இரு. சரிங்க மாமா. அடியே நாள் முடி, என்னடி சமைச்ச? என்னத்த சமைக்கிறது? ஏன் இப்படி சொல்ற? என்னத்தக்கா சமைக்கிறது? விதவிதமா சமைக்க காசு இருக்கணும். இப்ப சமைக்கலையா நீ? ஏதோ சமைச்சேன். என்னடி நாள் மூடி ரொம்ப சிலுத்துகிறா? என்னதான் சமைச்சேன்னு சொல்லுவேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என்னத்த காசு இல்லாம சமைக்கிறது? சரி சரி சொல்லு. மீன் வறுத்தேன், கறிகாலம் வச்சு சிக்கன் 65 பண்ணேன், நண்டு கொஞ்சோண்டு ரசம் வச்சேன், ஒரு ஆம்லெட், அவ்வளவுதான் முடிச்சுக்கிட்டேன். காசு இல்லாம இத்தனை அடி சமைச்ச? ஆமாங்கறேன். நீ என்னக்கா சமைச்ச? சாம்பார் தாண்டி. நீ என்ன சமைச்ச? ரசம் தாக்கா வச்சேன், நிறைய காசு இருக்குதுல்ல அதனால ரசம் வச்சேன். நீ என்ன சமைச்ச பாஞ்சு? நான் அதுக்கு எங்க வீட்டுக்காரு மீன் வாங்கிட்டு வந்தாரு பாத்துங்க, அந்த மீனை போட்டு மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சிட்டேன். சரி சரி. எப்பக்கா திவ்யா ஊருக்கு போனா? 5 நாளா சரி என்னோட புள்ள ஊருக்கு போய். இதுக்கு கவலைப்படுற? அவ படிக்க தான போயிருக்கா, படிச்சிட்டு வந்துருவா. அடியே இழுவ, உன் பொண்ணு இன்னும் அனுப்பி இருக்க போல? ஆமா ஆமா, என் அக்கா பொண்ணு எங்க இருக்காளே அங்க தானே என் பொண்ணு இருப்பா. அப்புறம் என்ன மயிலே, உன் தங்கச்சி பொண்ணு தான் கூட இருக்காளே. எனக்கு 2 பேரையும் தான் பிடிக்கும். அம்மா, நான் உன்னை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு தான் மாமா சொல்லிட்ட. இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறா? மச்சி மின்னல் தாறுமாறா தாக்கிடுச்சு போல. இவன் கதை முடியும் நேரம் இது. ஆஹா ஆஹா. மச்சான், என்ன நீ என்ன பண்ண போற? தெரியலையே. காவிய கிட்ட சொல்லிடுறா நீ திவ்யாவை லவ் பண்றன்னு. இல்ல மச்சி, சொன்னா திவ்யாவை வேணும்னே ஏதாச்சும் பண்ணுவா. மத்தவங்களை கஷ்டப்படுத்துறேன்னா இவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது பிரச்சனை மச்சி, முகமத்தையே கொண்டு வந்துருவா வீட்டுக்கு. அதுவும் கரெக்ட் தான். எதுக்கு மச்சி கவலைப்படுற? அதான் நான் இருக்கல. இந்த பேர்மா காவியா, அவனுக்கு உன்னை பிடிக்கலையா, அதனால நீ என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்ல வந்துடுறேன். மச்சி சிம்பிள். சுரேகாவோட ஃப்ரெண்டு, அங்க சுரேகாவும் இருப்பா, உன்னை செருப்பாலே அடிப்பா. பரவாயில்லையா? சிம்பிள் மச்சி, சிம்பிள். நான் போகல. வேற ஏதாவது யோசிச்சுதான் மச்சி காவியா கிட்ட பேசணும். எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு சாப்பாடு. அத்தை, இந்த சாப்பாடுலாம் எனக்கா? உங்களுக்கு தான் தங்கம், சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு புடி. திவ்யா, ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்க? ஒன்னும் இல்லத்த. என்னம்மா திவ்யா, சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு? இல்லத்த, நல்லா தான் இருக்கேன். இல்லையே, மூஞ்ச பார்த்தாலே சோகமா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அது ஒண்ணு இல்ல அத்தை, பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் பிரிஞ்சிருக்கால, அந்த கவலை அவளுக்கு. தங்கம், அதான் நான் இருக்கேனம்மா. சரிங்கத்த. சரிம்மா, ஃபீல் பண்ணாம சாப்பிடு, அத்தை இந்த வரேன். அக்கா, நீ எதுக்குடி சோகமா இருக்க? அப்புறம் அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. சாப்பிடவே தோண மாட்டேதுடி, நான் என்னடி பண்றது நெட்டச்சி? நான் அப்பயே சொன்னல, மாமாட்ட லவ் லெட்டர் எழுதி கொடுக்கலாம், இல்லைன்னா உன் லவ்வை போய் சொல்லலாம்னு. நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட. வேணாம். இனிமே சூர்யா மாமாவை நான் பார்க்க போறதும் இல்லை, பேச போறதும் இல்லை. அந்த பொண்ணு தான் 8 வருஷமா லவ் பண்றாளாம்ல, அப்புறம் நான் போய் குறுக்க போறது நல்லா இருக்காது. வேணாம். பைத்தியமாடி நீ? மாமா போய் அந்த துமுறு பிடிச்சவளை லவ் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவ சும்மா சொல்றா, உன்னை வெறுப்பேத்தி பாக்குறான்னு நான் நினைக்கிறேன். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காண்டி போய் சின்ன வயசுல லவ் பண்ண மாமா போய் விட போறியா? இனிமே மாமா பத்திலாம் என்கிட்ட பேசாதடி, அது முடிஞ்சு போனது. வேணாம் விடு, யார் தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, என்ன பண்றதுனே தெரியல. போ, சாப்பிட்டு தொலை, வா போலாம் ஹாலுக்கு. நான் இங்க வராம இருந்திருக்கலாம், அவருக்காண்டி தான் இங்கே வந்தேன். ஆனா அவரே என் வாழ்க்கையில இல்லாதப்போ நான் ஏன் இங்க இருந்து படிச்சுக்கிட்டேன்னு தோணுது. என்ன பண்றது? என் தலையெழுத்து அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. போடி பைத்தியக்காரி, பொலமாம சாப்பிட்டு வா. அத்தை கைப்பக்குவம் தான்டா, வேற லெவல்ல இருக்கு சூப்பு. ஏண்டி அரமண்ண, நானே சோகத்துல இருக்கேன், நீ தின்னுபிடி ஏப்ப விட்டுட்டு இருக்க? அது இல்லக்கா, அத்தை நமக்காக தானே செஞ்சாங்க, அப்புறம் வேஸ்ட் ஆயிடும்ல எல்லாம். போற நீ வா. போ, எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வருவேன். எல்லாம் எனக்கு ஒரு தங்கச்சி. கஷ்டமோ நஷ்டமோ சாப்பிடுற நேரத்துல கரெக்டா சாப்பிட்றோம் நம்ம. ஐயோ, திங்க முடியலையே, சிக்கனும் பீட்சாவும் வேற இருக்கு. சரி, ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைப்போம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். தோணுது. ஏண்டியக்கா, சாப்பிடாம வந்துட்டு போல, சாப்பிடாம வந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? விடுவேன். அக்கா, அந்த வாங்கர் பிரசும் அது கூட வருமே 2 மேனா மினிக்கும், அவ்வளவு 3 பேர் வராளுங்க அக்கா.
ஏய் குட்டிச்சி, உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம நான் விடவே மாட்டேன்டி. என்ன பைத்தியமா? ஏன் நெட்டச்சி, வந்தனா கழுத்தை ஒட்டச்சிருவேன். யாரை பார்த்து பைத்தியம்னு சொல்றேன்? நீங்க மட்டும் தானே இருக்கீங்க, வேற யாரை பார்த்து சொல்லுவாங்க? உங்களை தான். பேசாம வாடி போலாம். அந்த பயம் இருக்கட்டும். நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்களுக்கு வேற பயப்படணுமா? போங்கடி. ஆப்பிள போலாம், தேவையில்லாத வாக்குவாதம் வேணும். காவியா, அடே வா 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 வா. ஹலோ ஆண்டி, அப்பா அம்மா எப்படிமா இருக்காங்க? குட் ஆண்டி. குட்டாண்டி அவளை குட்டாண்டி குட்டாண்டி கிட்டாண்டின்ட்டு வாழ்ந்த மாடு வாங்குற பிளஸ். ஏன் இவன் வாய் தமிழ்ல பேசாதோ? சீனை போடுறான். உங்க வீட்டுக்கு தாமா வரலான்னு. என்ன பண்றது, வேலை செய்யவே கரெக்டா இருக்கு நேரம். அதான் வர முடியலமா. அம்மா அப்பா வேற பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால என்ன ஆண்டி, ஃப்ரீயா இருக்க டயத்துல போய் பாருங்க. வாமா வந்து சாப்பிடு. ஆண்டி, நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். இது ஓ வீடுமா, என்கிட்ட என்ன பர்மிஷனா கேட்கணும் நீ? திவ்யா, இவதான் உங்க மாமாவோட தங்கச்சி பொண்ணுமா? ம், சரிங்க த. இவங்களும் உங்க காலேஜ்ல தானே படிக்கிறாங்க? ம், பார்த்துருக்கேன் த. ஆண்டி, இந்த பொண்ணு யாரு? என் அண்ணன் பொண்ணுமா, தங்கமான பொண்ணு. இதுவா தங்கம்? 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன் என் மாமாவே பிரிச்சுட பார்த்தா சூனியக்காரி சூனியக்காரி. சரிங்க ஆண்டி. அத்தை, நான் ரூமுக்கு போறேன். ம், சரிம்மா. அத்தை நானும் போறேன். என்னாச்சுன்னு தெரியல என் அண்ணன் பொண்ணுக்கு. ஏதோ சோகமாவே இருக்கா. என்னன்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்றா. சரிம்மா காவியா, நீ ரூமுக்கு போ, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே ஆண்டி. இனிமே பாரு, நான் யாருன்னு அவளுக்கு காமிக்கிறேன். இந்த குட்டச்சி கூட பரவாயில்லடி, இந்த நெட்டச்சி இருக்கல, நெட்டச்சி அவளுக்கு இருக்கு. அட ஆமாங்கிறேன். ஆமா சாமியை போடு. ஏய் வாங்கடி, அவளை போய் இன்னைக்கு ஒரு வழி பண்ணலாம். அந்த வேலைக்காரியை போய் டீ போட்டு வர சொல்லலாம். இங்கேயும் வந்துட்டாளுங்களா? நம்ம எங்க போனாலும் மோப்பம் பிடிக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு. ஏ குட்டச்சி, போய் அக்காவுக்கு ஒரு காப்பி போட்டு வா. ம், என்னது ஊவா? அடி பைத்தியக்காரி, அவளுக்கு நீ ஏன்டி காப்பி போட்டு கொடுக்கணும்? உனக்கு எதுக்கு புள்ள வம்பு? வா போய் காப்பி போட்டு வருவோம். ஐயோ, என் அக்கா பைத்தியமாவே ஆயிட்டாளே. ஏ நெட்டச்சி, எங்களுக்கும் போய் காப்பி போட்டு கொண்டு வா. இவள